வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த தியரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெவெனின்ஸ் தியரம் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சாவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் சால்வ் பண்ண தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் சோர்ஸ் டு லோட் வென் லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு எப்போ வந்து ஒரு லோடுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பவர் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் load source to load அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? so maximum power is transferred from source to load when load resistance value is equal to source resistance value. so என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா RL equal to RS. அது load resistance வேல்யூ source resistance வேல்யூவா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன்ல maximum power will be transferred to load அப்படின்றது தான் இந்த maximum power transfer theoremத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன? வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தெவெனின்ஸ் தியரம் பார்க்காதவங்க வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்துருங்க. and then V Thevenin series with the RS, that is source resistance R Thevenin. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் லோட் ரெசிஸ்டர். இந்த லோட் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா RL வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த RL வேல்யூ R Thevenin கண்டுபிடிச்சிட்டு அந்த RL வேல்யூ வந்து R Thevenin எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா P maximum equal to I square. பவரோட ஃபார்முலா என்ன? I square R. ஓகேங்களா? ஸோ இந்த லோட்ல போகிற கரண்ட் இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிப்ளை வித் RL. RLன்றது இங்கே அந்த R Theveninோட வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம R Thevenin கண்டுபிடிக்கணும். R Theveninோட வேல்யூவை நம்ம RLன்னு எடுத்துக்கணும். ஸோ RLோட வேல்யூ R Theveninோட வேல்யூவாக இருக்கும்போது தான் அந்த சர்க்யூட்டில் லோடுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம R Thevenin கண்டுபிடிக்கணும். R Theveninோட வேல்யூவை RLோட வேல்யூவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோட்ல போகிற கரண்ட் IL கண்டுபிடிக்கணும். அதை ஸ்கொயர் பண்ணிட்டு RL மல்டிப்ளை பண்ணா பவர் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். இல்லைனா நீங்க இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். இங்க ILோட வேல்யூவை நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் IL? இட்ஸ் a current flowing through the load. அது என்ன? V Thevenin by R Thevenin plus RL. ஸோ ILக்கு பதிலாக V Thevenin by R Thevenin plus RL போட்டீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் P max equal to V square Thevenin divided by 4R Thevenin. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா V Thevenin R Thevenin. ஸோ வெறும் உங்களுக்கு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா R Theveninோட ப்ராப்ளத்தை நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்போர்டும் கேட்டாங்கன்னா P மேக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ லோடோட வேல்யூ என்ன வேல்யூவா இருந்தால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா R Thevenin கண்டுபிடிச்சு தட் இஸ் ஈக்குவல் டு RLோட ப்ராப்ளத்தை நிறுத்திக்கலாம். மேக்ஸிமம் கால்குலேட் ஆல்சோ த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம P மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நமக்கு V Thevenin தெரியணும். ஓகேங்களா? ஆகமத்தில் ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு டேட்டா தேவை. ஒன்று வந்து R Thevenin, இன்னொன்று வந்து V Thevenin. இது ரெண்டுமே எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, R Thevenin எப்படி கண்டுபிடிக்கலாம், V Thevenin எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட் ஆஃப் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், ஆல்சோ கால்குலேட் த மேக்ஸிமம் பவர். ஓகேங்களா? இது வந்து ஒரு அனாலிசிஸில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா அந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர் தான் லோடு. ஓகேங்களா? இந்த லோட் ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா இந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ RLோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் RL? R Thevenin கண்டுபிடிக்கணும். R Theveninோட வேல்யூவை இந்த ஆரோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இதோட முடியல. ஆல்சோ கால்குலேட் த மேக்ஸிமம் பவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்கு. நமக்கு என்ன ஃபார்முலா? P max equal to V Thevenin square divided by 4R Thevenin. அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை IL square RL வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தை நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே R Thevenin கண்டுபிடிக்கணும். R Thevenin வேல்யூ தான் RLோட வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் R Thevenin கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ R Thevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்பு? லோடை ரிமூவ் பண்ணும். ரிமூவ் RL அண்ட் ஓப்பன் சர்க்யூட்டட். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அந்த சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் த வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் சோர்ஸ். கொடுத்துருக்க சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்தால் அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல்ல லோடு ரிமூவ் பண்ணணும். ஸோ லோடு எது? இதில் இந்த R தான் லோட். ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பனாக வச்சுக்கணும். ஸோ இதை எரேஸ் பண்ணிடுங்க. இந்த டெர்மினல்ல ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஏனும் இங்க பீனும் கொடுக்க போறோம். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெஸ்டர் தான் வந்து R Thevenin எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க பண்ணிருக்கேன். அந்த லோட் ரெஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஓப்பனாக வச்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு அந்த லோட் டெர்மினலுக்கு பேர் வந்து ஏனும் பீனும் கொடுத்துருக்கேன். அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்டர் தான் என்னது? R Thevenin. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? ஷார்ட் சர்க்யூட் த வோல்டேஜஸ் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் சோர்ஸ். அதாவது சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஷார்ட் பண்ணிக்கணும். ஷார்ட்னா என்னன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுடணும். கரண்ட் சோர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஓப்பன் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஓப்பனாக விட்டணும். ஓகேங்களா? இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்கு, கரண்ட் சோர்ஸ் ஒன்று இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்றேன்? ரிமூவ் பண்ணிட்டு அது ஒரு லைன் போட்டு ஷார்ட் பண்ணிட்டேன். கரண்ட் சோர்ஸ் ஒன்று இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ
இப்போ இதுக்கான டயகிராம் தான் இது. அதாவது இங்க ஒரு லோட ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு டெர்மினலுக்கு பேரு ஏபின்னு குடுத்துட்டேன். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் தான் ஆர் தெவெனின். இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது. அத ஷார்ட் பண்ணிட்டேன். இங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்தது. அத ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் தான் வந்து எனக்கு ஆர் தெவெனின். ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் நடுவுல என்ன ரெசிஸ்டர் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவுல 15 ஓம் மட்டும் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஓப்பன் சர்க்யூட். இந்த 10 ஓம்ல வந்து கரண்ட் போகுதா அப்படின்னா கரண்ட் போகல. இதை வந்து நம்ம ரிடண்டன்ட்டா எடுத்துக்கலாம். அதாவது இந்த 10 ஓம்ல கரண்ட் போகல அப்படின்றதுனால இல்ல இந்த ரெசிஸ்டரை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஓகே, இட்ஸ் ஏ ரிடண்டன்ட். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்யூட் ஓப்பனா இருக்கு, இந்த இடம் ஓப்பனா இருக்கிறதுனால இதுல கரண்ட் போகல. இந்த 10 ஓம் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான். அது என்னது 15 ஓம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் தெவெனினோட ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஒரு ரெசிஸ்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆர் தெவெனின். அதனோட வேல்யூ என்ன 15 ஓம். அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆர் தெவெனின் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர் ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர். அதாவது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு இந்த ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் தெவெனின் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் இந்த ஆரோட வேல்யூவா நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் எடுத்திருக்கு. ஆர் தெவெனின் வந்து 15 ஓம். அதுதான் இந்த மேக்ஸிமம் இந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த ஆரோட வேல்யூ என்னவா இருக்கணும் 15 ஓமா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன, ஆல்சோ கால்குலேட் த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு த லோட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு. அதுக்கு வந்து பி மேக்ஸ் ஈக்குவல் டு வி தெவெனின் ஸ்கொயர் டிவைட் பை 4 ஆர் தெவெனின். அதுக்கு நம்ம ஆர் தெவெனின் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அடிஷனல் தேவைப்படுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வி தெவெனின் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் வி தெவெனின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ரிமூவ் ஆர்எல், லோடை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அந்த ஓப்பன் சர்க்யூட் பண்ண டெர்மினல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பேர் தான் என்னன்னா வி தெவெனின். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் ஆர்எல் இதை ரிமூவ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த டெர்மினலுக்கு ரெண்டு டெர்மினல் பேர் ஏபின்னு கொடுத்துட்டேன். இந்த ஓப்பன் பண்ண டெர்மினல் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜை நம்ம வி தெவெனின் எடுத்துக்கணும். அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இது லோடு ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த ரிமூவ் பண்ண டெர்மினல் ஏபின்னு பேர் கொடுத்துருக்கேன். இந்த ஏக்கும் பிக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் நான் வி தெவெனின் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வி தெவெனின். ஓகேங்களா? நான் ஏ டெர்மினல் வந்து பாசிட்டிவாகவும் பி டெர்மினல் நெகட்டிவாகவும் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் வந்து நமக்கு வி தெவெனின். ஸோ வி தெவெனின் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு பேத்ல இந்த இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி பார்க்கலாம். கேவிஎல் அப்ளை பண்ணலாம். இந்த அப்படியே கம்ப்ளீட்டா ஏல ஆரம்பிச்சு இப்படி வந்து மறுபடியும் ஏலே முடிக்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் நம்ம கேவிஎல் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது கேசிஎல் இருக்கு. நம்ம இந்த பேத் இந்த பக்கம் ஆரம்பிச்சு இங்க வந்து முடிச்சாலும் சரி, இல்ல இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து முடிச்சாலும் சரி, ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு கிடைச்சிரும். இந்த பக்கம் ஏன் கேவிஎல் அப்ளை பண்ண முடியாதுன்னா இங்க கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த பக்கமா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வி தெவெனின் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல இந்த 15 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னு தெரியணும். ஓகேங்களா? அந்த சர்க்யூட்டை பார்த்தாவே தெரியுது. ஓகேங்களா? இது ஒரே ஒரு லூப் தான் இருக்கு. இங்க 2 ஆம்ஸ் கரண்ட் வருது. இந்த 2 ஆம்ஸ் இந்த 10 ஓம்லயும் போகுது, இந்த 15 ஓம்லயும் போகுது. அப்போ இந்த 15 ஓம்ல போற கரண்ட் என்ன 2 ஆம்ஸ். அப்போ இந்த 15 ஓம்ல போற கரண்ட் தெரிஞ்சா இந்த 15 ஓம்ல என்ன டிராப் இருக்கும் 15 இன்டூ 2. ஏன்னா V ஈக்குவல் என்ன I இன்டூ R. அப்போ 15 இன்டூ 2 எவ்வளோ 30 வோல்ட். இந்த 15 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் எவ்வளோ 30 வோல்ட். ஓகேங்களா? இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணலாமா, இங்க ஏல ஆரம்பிச்சு மறுபடியும் ஏலே வந்து முடிக்க போறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ரெசிஸ்டர்ல இந்த பக்கமா டிராவல் பண்றேன். ஓகேங்களா? அதுல போற கரண்ட் எந்த பக்கமா டிராவல் பண்ணுது, அதுவும் அதே டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுனால இந்த 15 ஓம்ல போற கரண்ட் 2 ஆம்ஸ், அதுவும் நானும் டிராவல் பண்ற டைரக்ஷன் சேம். அதனால ஸோ இது வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இந்த டிராப்பை. ஸோ மைனஸ் 15 இன்டூ இதுல போற கரண்ட் என்ன 2. ஓகேங்களா? ஸோ இந்த டிராப்பை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லீவிங் டெர்மினல் பார்க்கணும். தட் இஸ் -12. ஓகேங்களா? அடுத்து நம்ம மறுபடியும் ஏல வந்து முடிக்கணும். ஸோ இங்க ஒரு பேட்டரி இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. இது வந்து மைனஸ், இது பாசிட்டிவ். ஸோ நம்ம பேட்டரியில் லீவிங் டெர்மினல் என்ன பாசிட்டிவ். அப்போ இது வி தெவெனினோட வேல்யூ என்ன எடுக்கணும் பாசிட்டிவா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ -15 இன்டூ 2 -12 பிளஸ் வி தெவெனின் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ கிடைக்கும் -30 -12 இந்த பிளஸ் வி தெவெனின் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் வி தெவெனின். அப்போ வி தெவெனின் வேல்யூ பார்த்தீங்கன்னா -42, இங்க ஒரு மைனஸ் வி தெவெனின், அப்போ பிளஸ் 42 ஆயிடும். ஸோ வி தெவெனினோட வேல்யூ வந்து 42 கிடைச்சிருச்சு. கண்டுபிடிச்ச ஆர் தெவெனின் தான் என்ன மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆர்எல்ல வந்து ஆரோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஆர் தெவெனின் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்எல் ஈக்குவல் டு ஆர் தெவெனின். ஆர் தெவெனின் வேல்யூ 15 ஓம். ஓகேங்களா? ஸோ அந்த சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஆரோட வேல்யூ என்ன 15 ஓம். ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சது. செகண்ட் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்க்கான ஃபார்முலா வந்து பி மேக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வி தெவெனின் ஸ்கொயர் டிவைட் 4 ஆர் தெவெனின். வி தெவெனின் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 42, அது சப்ஸ்டிட் பண்றோம். ஆர் தெவெனின் வேல்யூ 15, அது சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 29.4 வாட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ இருந்தால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 15 ஓமா இருந்தால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன மேக்ஸிமம் பவர் என்ன அப்படின்றத இது எவ்வளோ பவர் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு 29.4 வாட்ஸ் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா?